சிஏ எனப்படும் பட்டய கணக்காளர் படிக்கும் மாணவர்களின் யூத் பெஸ்ட் திருவிழா சென்னையில் நடந்தது. பட்டய கணக்காளர் குழுமத்தின் மத்திய குழு உறுப்பினர் ராஜேந்திரகுமார் தலைமை விருந்தினராக சிறப்புரையாற்றினார். தென்னிய பட்டய கணக்காளர் மாணவர் அமைப்பின் தலைவர் மாண்டவா சுனில்குமார், ஆடிட்டர் ரேவதி ரகுநாதன் ஆகியோர் மாணவர்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினர். வணக்கம், என்னுடைய பெயர் ராஜேந்திரகுமார். நான் இந்திய பட்டய கணக்காளர் குழுமத்தின் மத்திய குழு உறுப்பினர். என்னுடன் திரு சுனில் மாண்டவா, இவர் பட்டய கணக்காளர் படிப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இப்பொழுது இந்த வருடம் சேர்மனாக இருக்கிறார். மேடம் ரேவதி ரகுநாதன் வர ஆண்டிற்கான சேர்மன் பொறுப்பை ஏற்கப் போகிறார் இந்த எங்கள் சதர்ன் ரீஜனுக்கு. இன்றைக்கு சென்னையிலே ஒரு சிறப்பு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது பட்டய படிப்பு என்பது ஒரு கடினமான படிப்பு, எல்லாருக்கும் தெரியும். இருப்பினும் அவர்களுக்கு நடனம், இசை, நாடகம், ஃபேஷன் ஷோ இது போன்ற இந்த ஒரு நாள் கலை நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை மாணவ மாணவிகளே அவர்களே இதை இந்த நிகழ்ச்சி நடத்துகின்றனர். அதாவது இந்த இந்த பட்டய கணக்காளர் படிப்பு மாணவன் வெறும் படிக்க மட்டும்தான் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கான். அப்படி கிடையாது. பட்டய கணக்காளர் படிப்பு படித்துவிட்டு பல பேர் கலை ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா திரு பரத்வாஜ் அவர்கள், அவர் சிஏ, பட்டய கணக்காரனா சிஏன்னு சொல்லுவாங்க, அவர் சிஏ. அதே போன்று இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஹரிகதா எக்ஸ்போனன்ட் இருக்காங்க. நம்ம விஷாக்கா ஹரி, வேலுக்குடி கிருஷ்ணன், அது ரிச்சூர் பிரதர்ஸ், பல பேர் கலை என்ற ஒரு ஈடுபாடு கொண்டு அவர்கள் இன்றைக்கு பிரபலமாக இருக்கிறார்கள். கலையும் வளர்க்க வேண்டும், படிப்பையும் சேர்த்து வளர்க்க வேண்டும். இதுதான் எங்களின் கொள்கை. இதுதான் இன்றைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியினான ஒரு முக்கிய நோக்கம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சிஏ மாணவர்களின் ஆடல், பாடல் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டு மாணவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் கூறும்போது, பொதுவாக சிஏ படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பை தவிர வேறொன்றும் தெரியாது என சிலர் நினைக்கின்றனர். ஆனால் அவர்களுக்குள்ளும் பல்வேறு கலை திறமைகள் உள்ளது என்பதை வெளிப்படுத்தவே இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக கூறினர்.